Hi friends, welcome to our channel Artichurity NPC Academy. நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மாறல் கணக்குகள் டாபிக்ல எதிர்மாறல் கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போறோம். Friends, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Friends, 7th first term bookல எக்ஸைஸ் 4.2ல இருக்கிற சம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எதிர்மாறல் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் தான் எதிர்மாறல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சம் போயிடலாம். ஸோ பாருங்கள், செகண்ட் கொஷின். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஃபுல் ஸ்டாப். ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்கை 6 குழாய்கள் 6 பைப் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி 30 நிமிடம். பாருங்க, டைம் பார்த்தீங்கன்னா நிமிடம்னா நிமிடம், ஹவர்ஸ்னா ஹவர்ஸ் அப்படி கொடுக்கல. 1 மணி 30 நிமிடம் ரெண்டும் கலந்துருக்கு. அப்போ இது அப்படியே வச்சுட்டு போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஹவர்ஸ் மினிட்ஸ் இது ரெண்டுல எது பெருசு? ஹவர்ஸ் பெருசு. அப்போ பெருசாக இருக்கிறத சின்னதாக கன்வெர்ட் பண்ணிருங்க. ரைட்டா? ஸோ அப்போ 1 ஹவர் அப்படின்னா 60 மினிட்ஸ் இல்லையா? ரைட். அப்போ இந்த ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஹவருக்கு 60 + 30 90. அப்போ இப்போ எப்படி சம்ம நம்ம எடுத்துட்டோம்? 6 பைப் சேர்ந்து ஒரு டேங்கை 90 நிமிஷத்துல, நிமிடங்கள்ல தான் நம்ம சொல்றோம், நிமிஷத்துல ஃபில் பண்ணிடும் அப்படின்னா கொஸ்டின் பாருங்க. ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்களாமா. அப்ப 6 பைப் ஆல்ரெடி இருந்தது அந்த டேங்க்ல. இப்ப அதுல இருந்து 1 க்ளோஸ் பண்ணிட்டா இப்ப எத்தனை பைப் மட்டும் தான் வேலை செய்யும்? 5 தான் வேலை செய்யும். அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம். அப்ப அந்த டேங்கை எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும்? ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 பைப் சேர்ந்து 90 நிமிடங்கள். 90 நிமிடங்கள் டைரக்டா கொடுக்கல. எப்படி கொடுத்தாங்க? 1 மணி 30 நிமிடம்னு கொடுத்தாங்க. நம்ம அந்த 1 மணியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிமிடமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. 1 மணிக்கு 60 நிமிடம் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 30. 60 + 30 90 நிமிடங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன், ஒரு குழாய் என்ன பண்றாங்க? அடைக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி 6 பைப் இருந்துச்சு. அதுல 1 அடிச்சுட்டா மீதி இப்ப எத்தனை ஃபங்க்ஷன் ஆகும்? 5 தான் வேலை செய்யும். அப்ப அதே தொட்டியை இந்த 5 பைப் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் ஃபில் பண்ணும்? இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ரைட்? இப்ப இந்த பக்கம் தானே ரெண்டுமே ஃபில் ஆயிருக்கு, 2 நம்பர் இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. குழாயோட எண்ணிக்கை என்ன ஆகுது? குறையுது. ரைட்டா? இப்ப கம்பேர் பண்ணு. 6 செஞ்சா 6 சேர்ந்து வேலை செஞ்சா 90 நிமிஷம் ஆகுது. அப்ப வெறும் 5 பைப் மட்டும் ஓப்பன்ல வச்சிருந்தா கண்டிப்பா டைம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். குழாயோட எண்ணிக்கை குறைய கண்டிப்பா டைம் என்ன ஆகும்? அதிகரிச்சு தான் இருக்கும். ஒன்று குறையிறப்போ இன்னொன்று அதிகரிச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எதிர்மாறல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எதிராக இருக்க நம்பரை பெருக்கிக்கலாம். ஸோ பாருங்க, 6 × 90 = 5 × x. பாருங்க, 5 ஒரு தடவை, 5 5, மீதி 4 40. அப்போ 8 தடவை. therefore x = 6 × 18. 6 8 48, மீதி 4. ஸோ 6 அப்படின்னா 10. ஸோ அப்போ எத்தனை நிமிடங்கள்? 108 நிமிடங்கள். ஸோ ஆப்ஷன்ல 108 நிமிடங்களே இருந்தால் நம்ம விட்டுறலாம். ஒருவேளை இது எப்படி கொடுத்துருந்தாங்க? 1 மணி 30 நிமிடம்னு கொடுத்த மாதிரி இதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா 60 நிமிஷம் அப்படின்னா 1 மணி நேரம். அப்போ இதுக்குள்ள 1 ஹவர் இருக்கு. ரைட்டா? ஸோ 1 ஹவருக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு பாருங்க? 60. இதுலேருந்து 60 போயிடுச்சுன்னா மீதி 48 மினிட்ஸ் இருக்கா? ஸோ 1 ஹவர் 48 மினிட்ஸ். ஸோ 1 மணி 48 நிமிடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்படியே இருந்தால் இப்படியே எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே இங்கே என்ன ஃபார்மேட்ல இருந்துச்சு? 1 மணி 30 நிமிடம்ங்கிற ஃபார்மேட்ல இருந்ததுனால டெஃபினட்டாக இதையும் கன்வெர்ட் பண்ணி 1 மணி 48 நிமிடங்கள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. ஃபுல் ஸ்டாப். அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில், அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ரைட், நல்லா கவனிங்க. ஒரு விவசாயி கிட்ட 144 வாத்து இருக்கு. இந்த 144 வாத்துக்கும் 28 நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கு. ரைட்டா? 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கு. இப்போ அவர் இதே ஸ்டேஜில் அவர் என்ன பண்றாருன்னா 144 இருந்து 32 வாத்தை வித்துடுறாரு. அப்பனா இனிமே அவர்கிட்ட எத்தனை வாத்து இருக்கும்? 112 வாத்து இருக்கும். ரைட்டா? அப்போ 144 சேர்ந்து 28 நாள் சாப்பிட வேண்டியதை இனிமே 112 மட்டும்தான் சாப்பிட போகுது. எத்தனை நாள்ல சாப்பிட்டு முடிக்கும்? இதுதான் கேள்வி. ரைட்? சரி, இப்ப கவனிங்க. வாத்தோட எண்ணிக்கை பாருங்க, 144 இருந்து 112 குறையுது.
அப்போ 144 சேர்ந்து 28 நாள்ல சாப்பிட்றத வெறும் 112 மட்டும் சாப்பிட்டதுன்னா கண்டிப்பா நாட்கள் என்ன ஆகும்? அதிகமாகும். ரைட்டா? சரி, இப்ப பாருங்க, ஒன்று குறையும் போது மற்றொன்று அதிகரிக்கின்றது. இது என்ன மாறல்? எதிர்மாறல். எதிரெதிராக நம்பர் பெருக்கிக்கலாம். ஸோ பாருங்க, 144 × 28 ஈக்குவல் டு 112 × x. ரைட்டா? ஸோ அது 7ஆல் அடிச்சா பாருங்க, 11ல் ஒரு 7 இருக்கும், மீதி நாள் 42, 7 42. இதை 7ஆல் அடிச்சா 4 தடவை. ரைட்டா? நெக்ஸ்ட் 4 ஒரு தடவை, 4 4 16. அகைன் 4 ஒரு தடவை, 4 3 12, மீதி 2 24, 4 6 24. அப்போ x ஈக்குவல் டு 36 நாட்கள். ரைட்டா? அப்போ 112 வாத்து மட்டும் சேர்ந்து எத்தனை நாளில் சாப்பிடும் அப்படின்னா 36 நாளில் சாப்பிடும். ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 144 வாத்து ஒரு விவசாயிகிட்ட இருக்கு ஸ்டார்டிங்கில். அந்த 144க்கும் கரெக்டாக 28 நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கு. அதே டைமில் அன்னைக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கே 32 வாத்தை வித்துறாரு. இப்போ வாத்தோட எண்ணிக்கை தான் குறைஞ்சு போச்சு, உணவுப் பொருள் அப்படியே தானே இருக்கு. அப்போ 144 சேர்ந்து 28 நாள் சாப்பிட வேண்டியதை 112 எத்தனை நாளில் சாப்பிடும்? வாத்தோட எண்ணிக்கை குறையுது, நாட்கள் என்ன ஆகும்? கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ எதிர்மாறல் கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். ரைட்? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. ஃபுல் ஸ்டாப். அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில், 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்? பாருங்க, 10 இயந்திரங்கள், 10 மெஷின் சேர்ந்து 60 நாள்ல ஒரு வேலையை செய்யுது. ரைட்டா? ஒரே வேகத்தில் எல்லா மிஷினும் ஒரே வேகத்தில் தான் வேலை செய்யுது. அப்போ 30 மெஷின் சேர்ந்தா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? இதுதான் கேள்வி. ரைட்டா? இப்போ இந்த பக்கம் தான் ரெண்டுமே ஃபுல்லாக இருக்கு. ரைட்டா? மெஷினோட எண்ணிக்கை என்ன பாருங்க, 10லேருந்து 30 அதிகரிக்குது. ரைட்டா? 10லேருந்து 30 அதிகரிக்குது. இப்போ இங்கே டைம் டேக்கன் கம்பேர் பண்ணுங்க. 10 மெஷின் மட்டும் வேலை செஞ்சா 60 நாள் ஆகுது. 30 மெஷின் வந்துருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வேலை சீக்கிரம் முடியும். அப்போ நாட்கள் குறையும். ரைட்டா? ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறைகிறது, எதிர்மாறல். ரைட்? எதில் இருக்கிற நம்பர் பெருக்கிடலாமா? அப்போ 10 × 60 = 30 × x. பாருங்க, 30 ஒரு தடவை, 60 2 தடவை. therefore x = 10 × 20, சாரி 10 × 2 20 நாட்கள். அப்போ 30 மெஷின் வந்துச்சுன்னா அந்த வேலை வெறும் 20 நாளில் முடிஞ்சிடும். ரைட்? ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். ஃபுல் ஸ்டாப். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. ஃபுல் ஸ்டாப். மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்டலில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த 40 பேர்த்துக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கு. இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 2 மடங்கு ஆகனா, ஆல்ரெடி 40 பேர் இருக்காங்க, இப்போ டபுளாக மாறினா இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? 80 பேர் ஆயிட்டா இந்த உணவுப் பொருள் எத்தனை நாளைக்கு வரும்? 40 பேர்த்துக்கு 30 நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் நம்மகிட்ட இருக்கு. இப்போ ஸ்ட்ரென்த் அந்த ஹாஸ்டலுக்கு டபுள் ஆயிடுச்சு. முன்ன எத்தனை பேர் இருந்தாங்களோ அப்படியே டபுள். முன்ன 40 அப்படின்னா இப்போ 2 மடங்குங்கிறப்ப 80 பேர் வந்துட்டா உணவுப் பொருள் எத்தனை நாள் வரைக்கும் வரும்? இதுதான் கேள்வி. இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை பாருங்க என்ன இருக்கு, அதிகரிக்குது. 40லேருந்து 80 அதிகரிச்சிருச்சு. இப்போ அப்படியே இங்கே கம்பேர் பண்ணுங்க. 40 பேர் இருந்தால் 30 நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். இப்போ 80 பேர் வந்துட்டாங்க, மறுபடியும் 30 நாளைக்கோ இல்லை அதுக்கு மேலேயோ போட முடியுமா? இல்லை, சீக்கிரம் தீர்ந்துடும். ஏன்னா ஆட்கள் அதிகரிச்சிருச்சு, நாட்கள் குறைஞ்சிடும். ரைட்டா? அப்போ ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறைகின்றது, எதிர்மாறல். ஸோ எதிராக நம்பர் பெருக்கிக்கலாமா? ஸோ பாருங்க, 40 × 30 = 80 × x. ரைட்டா? பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா? 8 ஒரு தடவை, 8 5 40. therefore x = 5 15. அப்போ அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கு ஆச்சுன்னா உணவுப் பொருள் எத்தனை நாளைக்கு தான் வரும்? 15 நாளைக்கு தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப எளிமையான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது. ஃபுல் ஸ்டாப். அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில், ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்கள், அதாவது 8 பார்சல். சிப்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை, பார்சல். 8 பார்சல் அனுப்புகிறாங்க. ஒவ்வொன்றோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருக்கு. ரைட்டா? 8 பார்சல், ஒவ்வொரு பார்சலோட வெயிட்டும் 500 கிராம். ரைட்?
இப்போது நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிருப்பீங்க, சும்மா நார்மலாக லெட்டர் இதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா நார்மல் சார்ஜ் வாங்குவாங்க. அதுவே ஒரு பெரிய புக்கெலாம் அனுப்பிச்சிங்கன்னா வெயிட் போட்டு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வாங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி மீனா அப்படிங்கிறவங்க 8 பார்சல் அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு பார்சலோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருக்குது. இப்போது அதை அனுப்புறதுக்கு எவ்வளோ பணம், அதாவது இந்த 8 பார்சல் அனுப்புறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சோ அதே பணத்தை வச்சுக்கிட்டு 40 பார்சல் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா 40 பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 40 பார்சல் ஒவ்வொன்றோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாருங்க, இது ரெண்டும் ஃபில் ஆயிருக்கா, இதை பக்கம் எடுத்துக்கலாம். 8 பார்சல் 40 பார்சல், பார்சலோட எண்ணிக்கை என்ன ஆகுது, அதிகரிக்குது. அப்படியே இப்போ கம்பேர் பண்ணுங்க. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 8 பார்சல் ஒவ்வொன்றோட வெயிட்டும் 500 கிராமு. இது அனுப்ப எவ்வளோ பணம் தேவைப்படுச்சோ அதே பணத்தை வச்சு தான் 40 பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கூடாது. 8 பார்சல் ஒவ்வொன்றும் 500னா அப்போ 40 பார்சலுங்கிறப்ப ஒட்டுமொத்த வெயிட் அவங்க சொல்லவே இல்லை. 8 பார்சலோட மொத்த வெயிட் 500 அப்படி சொல்ல, ஒவ்வொரு பார்சலோட வெயிட்டும் 500 கிராம். ரைட்டா? அப்போ அந்த 40 பார்சலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வெயிட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 40 பார்சலும் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கேள்வியை பாருங்க, எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்கும் தான் கேள்வி. ரைட்டா? அப்போ இந்த பணத்தை இவங்க அனுப்ப எவ்வளோ செலவாச்சோ அதே பணத்தை வச்சுக்கிட்டு தான் இதையும் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அந்த 40 பார்சலோட வெயிட்டு குறைஞ்சிருக்கும். ரைட்டா? அதிகரிச்சிருக்காதா சார் அப்படின்னா, அதிகரிச்சிருந்தா பணம் அதிகமாக இல்லை போயிருக்கும். வெயிட் அதிகமாக பணம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 40 பார்சலோட வெயிட் இதை விட குறைஞ்சி வந்திருந்தா தான், ஏன்னா பார்சலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இடம் குறைஞ்சிருக்கணும். ஏன்னா எண்ணிக்கை அதிகமாக வெயிட் குறைஞ்சா மட்டும்தான் அதே பணத்தை வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. ரைட்? சரி, இப்போ இது என்னது, எதிர்மாறல். எதிரெதிராக நம்பரை பெருக்கிக்கலாமா? ஸோ பாருங்க, 500 × 8 = x × 40. ரைட்? ஸோ பாருங்க, 8 ஒரு தடவை, 40 5 தடவை, 5 ஒரு தடவை, 5 ஒரு தடவை, 2 0க்கு 2 0. அப்போ x = 100 கிராம். ஏன்னா இங்கே கிராமில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 40 பார்சல் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 100 கிராம். ரைட்டா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின். பட் இது பார்க்குறப்ப டைரெக்டாக 8க்கு 500 அப்படின்னு மொத்தமாக கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் மொத்தமாக நினச்சிங்கன்னா தப்பாக தான் போகும். அப்போ 40 பார்சலோட வெயிட் அதிகமாக தானே சார் இருக்கும். அப்படி யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு நேர்மாறல் மாதிரி தெரிஞ்சிடும். ரைட்டா? அப்படி யோசிக்காதீங்க. அதனால தான் கொஷின்லேயே அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். ஒரு பார்சலோட வெயிட் என்னன்னு தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி யோசிங்க. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.